விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வேற லெவலில் போயிட்டு இருக்குதுங்க. இந்த நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சரவணன் அதே நேரத்தில் தங்கமயிலும் இருவருக்கும் இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு. இதை எடுத்து செந்திலுக்கு ஃபோன் செய்து சரவணன் வந்து ஐடியாவும் கேட்கிறாருங்க. அதன்படி சரவணனுமே என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கோபமாக இருக்கும் தங்கமயில கண்டுகொள்ளாமல் தூங்கிடுறாரு. உள்ளே வந்து தங்கமயில் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சரவணனை பார்த்ததுமே ரொம்ப கடுப்பா நிக்கிறாங்க. பாக்கியத்தோட பேச்சை கேட்டுட்டு தங்கமயில் இவ்வாறு செய்ததை தொடர்ந்து இன்றைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கமயில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சரவணன் கூட நிறைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த புகைப்படங்களை வந்து பாண்டியனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே பாண்டியன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வாய்ஸ் மெசேஜ்ல வந்து மருமகளுக்கு ஜால்ரா போடுற விதமா ஆஹா ஓஹோ வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு கடுப்பான கோமதி என்ன செய்யறாங்கன்னா, வழக்கம் போலவே புலம்பிட்டு இருக்கிறாங்க. அடுப்பங்கரையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க போன பாண்டியன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தங்கமயில்கிட்ட பேசுனியா நீனு, போட்டோ எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதற்கு கோமதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் கூட தான் இந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போனா கூட உங்களுக்கு போட்டோலாம் அனுப்பி வைக்கிறேன். ஆனா இவ்வளவு நாளைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, இல்ல அதை பத்தி தான் பேசியாவது இருக்கிறீங்களா? நான் இந்த வீட்டை பொறுத்தளவுல வெறும் மிதியடியா தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை பாவம் கொட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்து பாண்டியன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ சாமி ஆள விட்டு நான் தெரியாம கேட்டுப்புட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பிடுறாரு. பிறகு வெளியே நின்று கொண்டிருந்த பழனிசாமியிடம் கேட்கிறாரு, வீடியோ கால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கோமதிக்கு வந்து வீடியோ கால் பண்றாரு. இந்த நிலையில வந்து பாண்டியன் என்னமோ மத்த நாளை விட இன்னைக்கு ரொம்பவே நீ அழகா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கோமதியை வந்து வர்ணிச்செல்லாம் பேசுறாருப்பா. இதை பார்த்ததுமே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கோமதி வந்து ரொம்பவே வெக்கத்துல அப்படியே வந்து முகம் சிவந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ராஜா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் மீனாவும் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மாமியாரா கலாய்க்கிற விதமா என்னத்த ஒரே ரொமான்ஸ் போயிட்டு இருக்குது போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே அசடு வழிய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கோமதி. இப்படியாக இன்றைய எபிசோட் அமைந்திருக்குதுங்க. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய நாள் என்ன அமைய போகுது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கணுமா, மறக்காம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் அன்சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா காரணத்தையும் சொல்லிட்டு போயிடுங்க.